சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேவ இனியா தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான 3வது வாரம். இந்த வாரம் ரொம்ப 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 முக்கியமான வாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, முதல் வாரம் மட்டும் தான் சுஷாந்திகா செலக்ட் ஆகியிருந்தாங்க. அடுத்தடுத்த வாரம் கண்டிப்பா ஒரு ஒரு ஆள் செலக்ட் ஆயிருக்கணும். ஆனா போன வாரம் யாரையுமே செலக்ட் பண்ணாம அப்படியே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வாரம் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு லக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கு அடுத்த வாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த வாரம் யாருப்பா வருவா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த ஒரு கேள்வியோட பதிலா இனியா அவர்கள் மாறியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. இனியா போன வாரம் மிகப்பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இந்த வாரம் தெறிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா பாடி ஜட்ஜஸையும் சரி, அங்க இருந்த எல்லாரையுமே சரி அவங்களோட பாட்டால மயக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இனியா அவர்களுக்கு கண்டிப்பா இந்த வாரம் வந்து தனக்கு இருப்பு இருக்கு அப்படிங்கிறத பதிய வச்சிருந்திருக்காங்க. அடுத்தடுத்து வந்தவர்களும் நல்லா பாடியிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் யாரு அந்த 2வதாக ஃபைனல்ஸ்குள்ள போறாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்ல. அந்த வாரத்த தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? நல்லா பாடுனவங்க யாரு அப்படின்னு. அண்ட் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தவங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் குடுப்பாங்க. அண்ட் அப்படி கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து இனியாவுக்கு தான் போயிருக்கு. இனியாவுக்கு கிஃப்ட் வவுச்சர் வாங்கும்போது சந்தோஷம் இருந்தாலுமே, நம்ம வந்து டாப் 5க்குள்ள வரலையே, 2வது ஆளா செலக்ட் ஆகலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு கிஃப்ட் வவுச்சர தொறந்ததுக்கப்புறம் அந்த ஏக்கமுமே முடிஞ்சிருக்கு. அதாவது போன முறை மாரி இல்லாம, இந்த முறை ரொம்பவே சூப்பரா வித்தியாசமான முறையில தான் டாப் 2வ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குடுத்த வவுச்சர்ல தான் அவங்களோட நேம் இருந்திருக்கு. அண்ட் அதற்கு கீழேயே டிக்கெட் டூ ஃபினாலே வின்னர் அப்படிங்கிற ஒரு வாசகமும் இருந்திருக்கு. இத பார்த்து இனியா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் அங்க இருந்த எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தான் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இனியா அவர்கள் டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல அவர பத்தி வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு ஒரு சில பதில்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து பைசன் படம் எடுத்ததுக்கப்புறம் நெறைய பேர் வந்து, இவரு சாதி ரீதியான படங்களே எடுக்கிறாரு. இது ஏன் இதே மாதிரியான ஒரு வன்மத்த தூண்டுறாரு அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஆக்சுவலி நான் இல்லாதத ஒண்ணும் பேசி இங்க கலவரத்த உருவாக்கல. இருந்துகிட்டு இருக்கு. அத மாத்துங்கன்னு சொல்லி தான் நான் இந்த மாரியான படங்கள் எடுக்கிறேன். ஒரு உண்மை சம்பவத்த நான் எடுக்கும்போதே இவங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது அப்படின்னா, உண்மையாகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதற்கு நான் கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இவங்க அப்படி பேசுறாங்கங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. யாரு என்ன வேணா சொல்லட்டும். கண்டிப்பா நான் வந்து இதே மாதிரியான படங்கள் எடுத்துட்டே இருப்பேன். இந்த நிலை மாறுற வரைக்கும் இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்றத கேட்கும்போது கரெக்ட் தானப்பா அப்படிங்கிற மாரி தான் நமக்கும் தோணுது. பட் சோசியல் மீடியா ஃபுல்லாவே இவர் எடுக்கக்கூடிய படங்களுக்கு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.